السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ரமலான் மாதத்தில் இரவுடைய கடைசி பகுதியில் சஹருடைய நேரங்களை நாங்கள் விழித்திருப்போம். விழித்திருக்கக்கூடிய நாம் அந்த நேரங்களை நாங்கள் வீணாக கழித்து விடாமல் அதிகமான நன்மைகளை நாங்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வின் அன்பை மன்னிப்பை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய நற்காரியங்களை, நல்லமல்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் நான் முக்கியமான 4 அமல்களை நான் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். சஹருடைய நேரங்களிலே இரவுடைய கடைசி பகுதியில் நாம் செய்து வர வேண்டிய முக்கியமான 4 அமல்கள். அதிலே முதலாவது அஸ்ஸலா, தொழுகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வஅஃதலுஸ் ஸலாத்தி பஅதல் ஃபரீதா, கடமையான ஃபரதான தொழுகைக்கு பின்னால் மிகவும் சிறந்த தொழுகை ஸலாத்துல் லைலி, இரவில் தொழக்கூடிய தொழுகை என்று சொல்கிறார்கள். எனவே நம்முடைய இரவு நேர தொழுகைகளில், கியாமுல் லைல் இரவு நேர தொழுகைகளில் ஒரு பகுதியை நாம் இரவுடைய கடைசி பகுதியில் ஆக்கிக் கொள்வது மிகவும் சிறந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. இரண்டாவது அமல் அல் இக்ஸாரு மினத் துஆஇ, நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அந்த இரவுடைய கடைசி பகுதியிலே நாம் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அல்லாஹு தஆலா இரவுடைய கடைசி பகுதியில் துனியாவுடைய வானத்துக்கு வருகிறான். வந்து அல்லாஹு தஆலா 3 அழைப்பு விடுக்கிறான். என்னிடத்திலே துஆ செய்யக்கூடியவர்கள், என்னிடத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அதே போன்று என்னிடத்திலே தங்களுடைய தேவைகளை கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய தேவைகளை நான் வழங்குவேன், அவர்களுக்கு நிறைவேற்றிக் கொடுக்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். மூன்றாவதாக, என்னிடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்கள், பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை, அவர்களுடைய பாவ மன்னிப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அன்புக்குரியவர்களே, எனவே நாம் அந்த சஹருடைய நேரங்களிலே இரவுடைய கடைசி பகுதி நாங்கள் விழித்திருக்கும் பொழுதோ அதிகமாக துஆ செய்ய வேண்டும். பிரார்த்தனை என்று வரும் பொழுதோ, நாம் அந்த நேரங்களில் தொழும் பொழுது தொழுகை நமக்கு துஆ செய்யலாம். அதிலும் குறிப்பாக தொழுகைகளில் நாம் அந்த இரவு நேர தொழுகையில், சஹருடைய நேரங்களில் தொழக்கூடிய தொழுகையில் சஜிதாவை நாம் அதிகமாக துஆ செய்யலாம். அதே போன்று தொழுகைக்கு வெளியும் நமக்கு துஆ செய்யலாம். இம்மை மறுமையுடைய அனைத்து நலவுகளுக்காகவே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நமக்கும் நாம் துஆ செய்ய வேண்டும், நம்முடைய மனைவி மக்கள், நம்முடைய பெற்றோர்கள், அதே போன்று ஒட்டுமொத்த அனைத்து முஸ்லீம்களுக்காகவே நாங்கள் அந்த இரவுடைய கடைசி பகுதி நாம் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். நம்முடைய மறுமை வாழ்விற்காக வேண்டி, நம்முடைய கபருடைய வாழ்க்கை சுபீட்சமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். மறுமை வாழ்விலே நமக்கு சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அன்புக்குரியவர்களே, சஹருடைய நேரங்களிலே அதிகமாக நாம் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்வோம். மூன்றாவது கஸ்ரத்துல் இஸ்திக்ஃபார் வத் தௌபா, அதிகமாக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடும் பொழுது, வபில் அஸ்ஹாரி ஹும் யஸ்தக்ஃபிரூன், முஃமின்களுடைய பண்புகளை அல்லாஹு தஆலா சொல்கிறான். அவர்கள் சஹருடைய நேரங்களிலே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பார்கள், தௌபா செய்வார்கள் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய நேரமாக இருக்கிறது. நம்மை பார்த்து அல்லாஹு தஆலா அழைப்பு விடுக்கிறான், இடத்திலே பாவ மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் யாரும் இல்லையா? அவர்களுடைய இஸ்திக்ஃபாரை, அவர்களுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எனவே அல்லாஹ்விடத்தை நாம் அந்த நேரங்களிலே அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்ய வேண்டும். நாம் செய்த தவறுகளுக்காக வேண்டி, நாம் செய்த பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே நாம் அதிகமாக இஸ்திக்ஃபார், தௌபா செய்ய வேண்டும். நான்காவது அமல் திலாவத்துல் குர்ஆன், அந்த நேரங்களில் ஒரு பகுதியில் நாம் அல் குர்ஆனை ஓத வேண்டும். குர்ஆனுடைய ஒரு பகுதியை நாங்கள் ஓதி வர வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று கவலையான விடயம் என்னவென்று சொன்னால், சிலர் விழித்திருக்கிறார்கள், இரவுடைய கடைசி பகுதியிலே அவர்கள் விழித்திருக்கிறார்கள். ஆனால் இவ்வாறான நன்மைகளை செய்யாமல் சமூக வலைதளங்களிலே அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். ஃபேஸ்புக்
முகநூலிலே, அதே போன்று வாட்ஸ்அப்பிலே, வேறு வேறு சமூக வலைதளங்களிலே அவர்கள் மூழ்கி கிடக்கிறார்கள். இன்னும் சிலர்கள் நண்பர்களாக ஒன்று சேர்ந்து அரட்டை அடித்துக் கொண்டிருக்கிறார்கள், பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய நேரமாக இருக்கிறது. அல்லாஹ்வை நாம் நெருங்கக்கூடிய ஒரு நேரமாக அந்த சஹருடைய இரவுடைய கடைசி பகுதி இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த நேரங்களை நாங்கள் வீணாக கழித்து விடாமல் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றுத்தரக்கூடிய, அல்லாஹ்வுடைய அன்பை மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடிய நற்காரியங்களை நாம் அதிகமாக செய்ய வேண்டும். வல்லவன் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.